வணக்கம். இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் சட்டமன்றத்தில் 110 சட்ட விதிகளின் கீழே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சலுகைகளை வாரி வழங்கியிருக்கிறார். அப்படியே பூரிச்சு போயிட்டீங்க. மக்கள் எல்லாம் பூரிச்சு போயிட்டாங்களான்னா இல்லை. 2500 அனௌன்ஸ் பண்ணியிருக்காரா? இல்லை. 6 சிலிண்டர் வருஷத்துக்கு கொடுக்குறேன்னு சொன்னார். அதுவும் கிடையாது. வேலை இல்லாமல் இருக்கிற பட்டதாரி இளைஞர்களுக்கு 4000 ரூபா மாதம் அது உண்டா? அதுவும் கிடையாது. ஆனால் யாருக்கு கொடுத்துருக்காரு? எம்எல்ஏ, ஒரே ஒரு எம்எல்ஏ. அவர் சொன்னார், என்ன சொன்னார் அப்படின்னா, நான் சட்டமன்றத்தில் வர்றதுக்கு பஸ் பிடிச்சி ட்ரெயின் பிடிச்சி வரேன். நீங்கள் அனௌன்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்க, ஆனால் தொகுதி மக்களை போய் சந்திக்கிறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கல. அவங்கள போய் பார்த்து அவங்களுக்கு குறைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல, அதுதானே நல்லது அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்தில் அவர் பேசினதுக்கு உடனே நடவடிக்கை எடுத்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு காரு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது இல்லாமல் உதவியாளர் தரேன். ஏன்னா ஒரு உதவியாளர் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அப்புறமா எப்படி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு உதவியாளர் இல்லாமல் எப்படி அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இதெல்லாம் சொல்லியிருந்தாரு. அது சபாநாயகர்கிட்ட கொடுத்துருந்தாரு. சபாநாயகர் என்ன செஞ்சிருந்தாரு, முதலமைச்சர் கிள்ளி கொடுக்குறவரில் அள்ளி கொடுக்குற ஒரு பெருந்தன்மை உள்ள ஒரு முதலமைச்சர் தான். அவர்கிட்ட நாலேஜுக்கு நான் கொண்டு போயிருக்கேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அப்படியே அமைதியாக அமருங்க அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு 110 கீழே சட்டமன்றத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் எல்லாத்துக்குமே, அது ஏழை பணக்காரன் எல்லாத்துக்கும் இனோவா கார் ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சம்பள உயர்வு, அது இல்லாமல் கார் பயன்பாட்டிற்கு மாதம் 75,000 ரூபா, உதவியாளருக்கு சம்பளம் 25,000 ரூபா அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியலை போட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இதெல்லாம் யார் பணம்? நம்ம பணம் தான், நம்ம வரி பணம் தான். இந்த வரி பணத்தெல்லாம் அள்ளி கொடுக்க போறாரு. சரி, இது சம்பந்தமாக எப்படி ஒரு எம்எல்ஏக்கு ஒரு கார் இனோவா கிறிஸ்டா அப்படின்னு சொல்லி ஒரு கார் தராரு அப்படின்னா அந்த காரோட மதிப்பு எவ்வளவு? 19.72 லட்சம் ரூபா. இந்த கார் கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் ரூபான்னு வச்சுக்கோங்க. சரி, இந்த வாகன செலவுக்கு அடிப்படை செலவு மாதம் 75,000 ரூபா உங்களுக்கு தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அப்புறமா நீங்கள் வச்சுக்கிற உதவியாளர்கள்ல அதுக்கும் சம்பளம் 25,000 ரூபா நாங்கள் கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா ஒரு காரு ஒரு எம்எல்ஏக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னோம்னா அவங்களுடைய செலவு, வருஷ செலவு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 12 லட்சம் ரூபா வருஷத்துக்கு. இவங்களுக்கு மட்டுமே 12 லட்சம் ரூபா ஆகுது. அது இல்லாமல் 234 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. 234 எம்எல்ஏக்கு தான் கொடுத்தாகணும். ஒரு எம்எல்ஏக்கு கஷ்டப்படுற எம்எல்ஏக்கள், செருப்பு போடாமல் வர எம்எல்ஏக்கள் அப்படிலாம் கிடையாது. எல்லா எம்எல்ஏக்கும் ஒரு எம்எல்ஏ கொடுத்தா எல்லா எம்எல்ஏக்களும் தான் கொடுத்துடணும். அதில் பார்த்தீங்கன்னா விசிகாவில் 2 பேர் இருக்கிறாங்க, கம்யூனிஸ்டில் 4 பேர் இருக்காங்க. இப்போ வன்னியரசுக்கெல்லாம், அமைச்சர் வன்னியரசுக்கெல்லாம் இப்போ கார் உண்டு. காரில் சும்மா பந்தாவா சொகுசா அவர் ஒரு பிஏ வச்சுட்டு எப்போ அப்பாயின்மெண்ட்டு, எப்போ பார்க்குறது அப்படிலாம் கேளு அப்படின்னு சொல்லி யாருக்காவது போன போட்டு ஏதாவது பேசிகிட்டு இருப்பார். அந்த மாதிரி அவரும் போய் தொகுதி மக்கள்லாம் பார்க்கணும்ல, மக்கள்கிட்ட போய் இது பண்ணணும்ல. இது வரைக்குமாவது யாராவது ஒருத்தங்க அந்த தொகுதி மக்களை ஓட்டு போட்டதுக்கு அப்புறமா போய் ஜெயிச்ச பிறகு யாராவது பார்த்து பேசியிருக்காங்களா? பார்த்து என்ன உங்களுடைய பிரச்சனை, என்ன குறைபாடுகள் அப்படின்னு கேட்டிருக்காங்களா? யாருமே கேட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ, அதுவும் தோத்தாதான் பார்த்தீங்கன்னா தொகுதிக்குள்ளே எல்லாத்துக்கும் ஒரு கும்பிடு போட்டு நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஏன் என்னைய தோக்கடிச்சிங்க அப்படின்னு கேட்டுட்டு கண்ணீர் மல்க ஒரு வீடியோ எடுத்துட்டு அதை போஸ்ட் பண்ணிட்டு அப்படியே தான் சுற்றுவாங்க. ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ இவங்க தொகுதி மக்களோட குறைகளை இது வரைக்கும் கேட்கல. ஆனால் தாவேக்கு ஆட்சி அமைச்ச பிறகு தொகுதி மக்களோட குறைகளை கேட்பாங்க. அதுக்கு தான் நாங்கள் கார் வாங்கி கொடுத்துருக்குறோம் பார்த்தீங்களா. ஒரு எம்எல்ஏக்கு 12 லட்சம் ரூபா அப்படின்னா 234 லட்சம் ரூபாய். 234 எம்எல்ஏக்கும் எவ்வளோ கார் செலவு மட்டுமே 46.14 கோடி ரூபா. காருக்கு மட்டும் கிட்டத்தட்ட 50 கோடி ரூபா காருக்கு மட்டும் செலவு. இதெல்லாம் யார் பணம்? நம்ம பணம், மக்களோட வரி பணம். இந்த வரி பணத்தில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஆவின் பால் உயர்வு, இப்போ அப்புறமா அரிசி விலை உயர்வு, இதெல்லாம் ஒரு கிலோவுக்கு 60 ரூபாயில இருந்து 100 ரூபா உள்ள விலை உயர்வு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ முதல் வருஷத்தில் மட்டுமே இவங்களுக்கான செலவு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா 74.22 கோடி ரூபா. இதில் பார்த்தீங்கன்னா கார் இன்சூரன்ஸு, அது இல்லாமல் டெலிவரி, மெயின்டெனன்ஸு, இப்படின்லாம் ஏகப்பட்ட செலவுகள் இருக்கும். இந்த செலவெல்லாம் இவங்க எப்படி பார்ப்பாங்க, எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க? எல்லாமே கவர்மெண்ட்டை தான் கேட்பாங்க. கவர்மெண்ட் இதை ஒரு 6 மாத காலகட்டத்தில் உங்களோட மெயின்டெனன்ஸ் செலவு அப்படின்னு சொல்லி கூட போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 60 கோடி ரூபா செலவாகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த சலுகை எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வரி பணத்தில் தான் இருந்து வருது அப்படிங்கிறது தெரியுது. சரி, அப்புறமா ரெண்டாவது இன்னைக்கு சட்டமன்றத்தில் இது பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, பெரியசாமி இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசும்போது ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அதுக்கு இவர் என்ன சொல்கிறாரு, ஆனந்த் நிதியமைச்சர் ஆனந்த் புஸ்லி ஆனந்த் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவர் உங்களுடைய ஊழல் பட்டியல் எல்லாமே எங்களுக்கு இருக்கு, எதுக்கு எடுத்தாலும் ஆதாரம்னு கேட்குறீங்க, ஆதாரத்தோடு சொன்னால் நீங்கள் உங்கள் ஊழலை ஒத்துக்குவீங்களா, நாங்கள் தான் ஊழல் பண்ணோன்னு சொல்லுவீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு.
சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் காலத்திலும் சரி, அண்ணா ஜெயலலிதா காலகட்டத்திலும் சரி, திமுக ஊழல் பண்ணதை நிரூபிக்கவே முடியல. அவங்கனால நிரூபிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஊழல் பண்ணுவாங்க. ஊழல் பண்றாங்களா, பண்ணலையாங்கிறதே தெரியாத அளவுக்கு ஊழல் பண்ணுவாங்க. திமுகவை பொறுத்தவரைக்கும் அதில் கை தேர்ந்தவங்க. இல்லை, எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி முதலமைச்சரே எந்திரிச்சு சொல்றாரு. எங்கள்கிட்ட வந்து 3 பெரிய பட்டியல் வந்திருக்குது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு முன்னாடி புஷ்ல இருந்து பேசினவர், வீடு கட்டுறதுல வந்து ஏகப்பட்ட ஊழல் நீங்க பண்ணியிருக்கீங்க, அதுக்கான ஆதாரம்லாம் எங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்னோன்னா முதலமைச்சர் விஜய் வந்து என்கிட்ட வந்து ஏகப்பட்ட பட்டியல் இருக்குங்க, 3 முக்கியமான ஊழல் பட்டியல் என்கிட்ட இருக்கு, வாய மூடிட்டு அமைதியா இருங்க, நீங்க ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா அந்த ஊழல் பட்டியலை தூசி தட்டி எடுத்துடணும், எடுத்து நாங்கள் வெளியிட ஆரம்பிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இது வந்து நல்ல போக்கே கிடையாது. ஊழல் செஞ்சிருக்காங்க, முன்னாள் அமைச்சர்கள் ஊழல் செஞ்சிருக்காங்கன்னா அவங்க மேலே நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கணும். அதுதான் வந்து தாவேக அரசோட இது. இப்போ ஏவா வேலு எதுக்காக இவ்வளோ தூரம் பம்முறாரு அப்படிங்கிறது இப்போ தெரிஞ்சு போச்சா? ஊழல் அவர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரியுது. அதனால வழக்கு போட்டு அவரை சிறைச்சாலைக்கெல்லாம் போட்டாங்கன்னா, சிங்கப்பூர் வரைக்கும் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்திருக்கோம். சிறைச்சாலையில் போட்டு நொங்கிட்டானுங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பூசி மொழிகி, இவர் மாப்பிள்ள, இவர் எனக்கு மச்சினே அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாருல. இதெல்லாம் எதுக்காக இப்படி பேசுகிறாரு அப்படின்னு திமுகவே கொஞ்சம் மிரண்டு போயிடுச்சு. அந்த மாதிரி இருக்கிற டயத்தில் தான் இப்போ வந்து ஊழலை பற்றி முதலமைச்சரே சொல்லியிருக்காரு. 3 மிகப்பெரிய ஒரு பட்டியலை கொண்டாந்து என்கிட்ட கொடுத்துருக்குறாங்க, ஆதாரத்தோடு இருக்குது, அமைதியாக வாய மூடிக்கிட்டு இருங்க, நாங்கள் நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்தோம்னா நீங்களாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. உண்மையிலே முதலமைச்சர் என்ன செஞ்சுருக்கணும்? ஊழல் பட்டியலில் அவருக்கு கிடைச்சிச்சு, ஊழல் அவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சா இவங்க மேலே நடவடிக்கை, முன்னாள் அமைச்சர்கள் மேலே நடவடிக்கை எடுத்துருமா இல்லையா? ஊழல் பட்டியல் யாரை பற்றி இருக்குது? திமுக அமைச்சரவையில் இருந்தவங்களை பற்றி இருக்குதா, இல்லை எடப்பாடி பழனிசாமி அமைச்சரவையில் இருந்தவங்களை பற்றி இருக்குதா, யாரை பற்றி இருக்குது? ஏன்னா இப்போ ஊழலில் வந்து நிறைய சம்மந்தப்பட்டிருக்கவங்க வந்து விஜயபாஸ்கர் இருக்கிறாரு, அவரெல்லாம் வந்து இப்போ தாவேக சைடு சப்போர்ட் போயிருக்காரு. இப்போ ஊழல் நீங்கள் செஞ்ச முன்னாள் அமைச்சர்களை சிலரை வந்து நீங்கள் சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க. சிலர் மேலே நாங்கள் வந்து திமுகவில் வந்து ஊழல் பண்ணவங்களை மட்டும்தான் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், அதிமுகவில் இருக்கிறவங்களாம் ஊழல் பண்ணவங்க எல்லாம் எங்ககிட்ட வந்து சேர்ந்துட்டாங்கன்னா அவங்க வந்து நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்டென்ஸு, அப்படி ஒரு செட்டப்பை உருவாக்குறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. உங்கள்கிட்ட ஊழல் பட்டியல் வந்துருச்சு அப்படின்னா ஒரு முதலமைச்சர் என்ன செய்யணும்? திமுக இதே போல தான் செஞ்சுது. அதிமுக மேலே ஊழல் பட்டியல்கள் ஏகப்பட்டது இருந்தபோது திமுக அதிமுகவோட எடப்பாடி பழனிசாமியோட ஒரு அண்டர் டீல் போட்டு அவங்க இருந்தனால தான் திமுக இந்த முறை தோக்கடிச்சாங்க. திமுக 2வது முறை ஆட்சிக்கு இது வரைக்கும் வந்ததே இல்லை, இந்த தடவை வரும்னு எதிர்பார்த்தாங்க. அவங்க மக்கள் மனசில் வந்து சரியான இடம் பெறாதுக்கு போனதுக்கு காரணம் இது ஒன்று தான். இப்போ இதே போல ஒரு சூழ்நிலையை தாவேக அரசும் செய்யுது. ஊழல் பட்டியல் என்கிட்ட இருக்குது, ஆனால் உங்கள்கிட்ட நடவடிக்கை எடுக்க மாட்டேன், தேவைப்படும் போது அதை தூசி தட்டி நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னா எப்போ நடவடிக்கை எடுப்பீங்க? இந்த ஊழல் பட்டியலை எப்போ நீங்கள் சொல்லுவீங்க? உங்களுக்கு தேவைப்படும் போது பயன்படுத்துவீங்க அப்படின்னா இது என்ன சினிமா படம் ஷூட்டிங்க? இது சட்டமன்றத்தில் ஊழலை பற்றி நீங்கள் தெரிவிக்கிறீங்கன்னா இவங்கவுங்க இந்த முன்னாள் அமைச்சர்கள் ஊழல் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அதுதான் உண்மையான ஒரு முதலமைச்சரோட பவர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிலாம் டீம் அவங்கெல்லாம் வந்து வெளிநடப்புலாம் பண்ணியிருக்காங்க. எதுக்காக வெளிநடப்பு? தமிழர் இப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் பெருசாக பேசவே மாட்டேறீங்களே. மாடு தேடி போனவன் கர்நாடக பார்டருக்குள்ளே போகிறான், அவனை போய் இப்போ வனத்துறையினர் வந்து சுட்டு பிடிக்கிறாங்க. சுட்டு பிடிச்சது இல்லாமல் நீங்கள் எங்கள் பிரச்சனைக்குள்ளே நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அரசு என்ன பண்ணிகிட்டு இருக்கு? ஒன்றுமே பேச மாட்டேங்குது. ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? தமிழ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவது குரல் கொடுக்கலாமா வேணாமா? இந்த விஷயத்தில் வந்து எல்லாருமே ஜாதி வாரியாக எல்லா வாரியமும் பிரிஞ்சு கிடப்போம், கட்சி ரீதியாக கூட பிரிஞ்சு கிடப்போம். ஆனால் தமிழர் அப்படின்னு சொல்லி வந்தால் எல்லாருமே ஒற்றுமையாக இயங்கி செயல்பட்டு கர்நாடகாவோ எந்த தெலுங்கு ஆந்திராவோ எந்த கட்சியோ எந்த மாநிலமோ அந்த மாநிலத்துக்கு ஒரு எதிர்ப்பு குரலை கொடுப்போம்ல. ஆனால் இந்த சமயம் கொடுக்கவே இல்லையே. மேகதாது பிரச்சனையை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுங்கன்னா அதுவும் கூட்ட மாட்டேறீங்க. இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு விஷயங்களையும் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி புறக்கணிச்சார். பரவாயில்ல, எடப்பாடி பழனிசாமி ஓரளவுக்கு அது இந்த சட்டமன்றத்தை வந்து பயன்படுத்துகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கப்படுது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மோசமாக இருக்குது. இப்போ விஜய் வந்து எங்களுக்கு முதலமைச்சர் விஜய் வந்து இப்போ பண்ணுற ஒரு விஷயம் இருக்குல்ல, எம்எல்ஏக்களுக்கு தனியாக ஒரு இனோவா காரு, அவங்களுக்கு அதை வந்து மாதம் 75,000 அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 25,000 அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2,05,000 பணம் சம்பளம் வாங்குவாங்க. எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் 55 இருந்ததை அவர் 1,00,000 கொண்டு வந்து விட்டார். இப்படி தான் எல்லாருமே ஏற்றி விட்றாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை எல்லாருமே வைக்கிறாங்க. மக்களோட பிரச்சனைகளை தீர்ப்பார், மக்களோட பிரச்சனைகளுக்காக தான் நாங்கள் அவரை முதலமைச்சர் ஆக்கியிருக்கோம் அப்படின்னா முதல்ல வந்து நான் எங்கள் எம்எல்ஏகளை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் வச்சு, அவருடைய எம்எல்ஏக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுறவங்க தான், அவங்க எல்லாத்துக்குமே செய்கிறாரு அப்படின்னா அவர் சொந்த காசில் செஞ்சது நல்லது. இந்த ஒரு பொண்ணு சொல்லிச்சுல்ல,
எங்கள் 2500 கூட அவர் மக்கள் பணத்துல எல்லாம் எடுத்து செய்ய மாட்டார், அரசு பணத்துல எல்லாம் எடுத்து செய்ய மாட்டார். அவருடைய சொந்த காசை கொடுப்பாருன்னு சொன்னாச்சுல, அந்த பொண்ணெல்லாம் என்ன செய்ய போகுதுன்னு தெரியல. இன்னைக்கு காரு கூட வந்து நம்மளோட வரி பணத்துலேருந்து தான் வாங்கி தர போகிறாரு. அப்படிங்கும்போது இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? எப்படி உங்களுக்கு தோணுது? இவ்வளவு செலவு கிட்டத்தட்ட 77 கோடி வருஷத்துக்கு. இந்த பணம் வந்து நம்மளுடைய வரி பணம் வேஸ்ட்டாக போகுது. இந்த பணத்தில் மக்களுக்கான திட்டங்களை ஏதாவது ஒன்று செய்யலாமா, செய்யக்கூடாதா? உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.